ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங்கில் தான் இருந்துச்சு. வாரத்தினுடைய கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் 98 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. 22,055 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 22,040க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாங் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி 22,040க்கு மேலெலாம் போய் ஹை பார்த்தோம் அப்படின்னா 22,130 வரைக்கும் ஹை போயிருக்கு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,080 ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்தது 22,160 ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா 22,130 வரைக்கும் ஹை போயிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்திருக்கு. திரும்ப கீழே 22,000 நம்ம சொன்ன லெவல்ஸ்க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 22,040க்கு மேலே பையிங்னு சொன்னோம். அந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த வரக்கூடிய வாரத்திற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ க்ளோசிங் லெவல்லேருந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21,980 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21,900 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 22,240 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் லெவல்ஸ் கம்மிங் மண்டே ஓப்பன் லெவல்ஸ் எப்படி எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே, அதாவது 22,080 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கோ டு லாங். 22,080 பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் லோ 21,950 இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுக்கலாம். இந்த 21,950 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல லாங்கை அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட்டு தான் அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ 22,080 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா மட்டும்தான் ஷார்ட்டு. 21,980க்கு கீழே தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஷெல்லிங் ப்ரெஷர் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது பேங்க் நிஃப்டி அதனுடைய லைஃப் டைம் ஹைலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங்கில் தான் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குமா, இல்லை இங்கேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வாரத்தினுடைய கடைசி நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது -66 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. 47,421 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து வரக்கூடிய நாட்களில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் க்ளோஸே பார்த்தோம் அப்படின்னா 47,421 க்ளோசிங் ஆகிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மேலே போனால் திரும்ப செல்லிங்கில் தான் வருது. மார்க்கெட் ஒரு செல்லிங்லேயே தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,000
250 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா 46,980 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,850 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 48,60 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் அண்ட் ஹை எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. திரும்ப அது மேலே அப்சைடு போனால் கீழே தான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இருக்குது. அதாவது 47,200 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வீக்காக சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வீக்காக சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத வரைக்கும் திரும்ப பை அண்ட் டிப், அதாவது பை அண்ட் டிப் இந்த ரேஞ்சில் தான் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது மேஜர் சப்போர்ட்டு 47,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த 47,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. இந்த 47,000க்கு மேலே இருக்க வரைக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பை எடுக்கலாம். திரும்ப வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150-200 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.